பாமக நிறுவனர் ராமதாஸை கொள்ள சதி நடப்பதாக எம்எல்ஏ அருள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக குமுதம் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது கேட்கலாம். வணக்கம் அருள். வணக்கம் சார். சேலத்துல இன்னைக்கு உங்க மேல ஏதோ கொலவெறி தாக்குதல் மாதிரி நடந்ததா கேள்விப்பட்டோம். ஆமாங்க. எதனால நடந்தது, யார் இந்த தாக்குதல் நடத்தினான்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் சார் சேலத்துல. சரிங்க. மிக பிரம்மாண்டமா ஐயா வச்சு நடத்தணும். சரிங்க. அந்த கூட்டத்தினுடைய வெற்றி, அதை தொடர்ந்து இங்க சேலத்துல அன்புமணியும் கூட்டம் நடத்தினாரு. சேலம் டவுன்ல 1000 பேர் கூட கூட்டம் சேரல. அந்த ஒரு பொச்சரிப்பு, அந்த ஒரு ஆத்தம், இதுதான் அவரை என் மேல தாக்குதல் நடத்த தோணுச்சுங்க. உங்களுக்கு தாக்குனது யாருன்னு சொல்ல முடியுங்களா? அன்புமணியுடைய ஆதரவாளர், அன்புமணியுடைய ஆளுங்க. குறிப்பிட்ட பேர் சொல்ல முடியுமா? ஜெயபிரகாஷ் ஒரு பையன், சடையப்பன், சங்கர், இந்த பசங்க தான் ஒரு 20 பேர். எல்லாமே தெரியும், எனக்கு பேர் தெரியும். சரிங்க. உங்களுக்கு வீடியோ கூட அனுப்பிச்சுடுறேன், கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா நான் என்னன்றதை பார்த்துக்கணுங்க. சரிங்க. இப்போ இன்னொன்னுங்க, இப்போ இந்த தாக்குதல் சம்பவத்துல போலீஸோட நடவடிக்கை எப்படி இருந்தது? நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் பச்சைமுத்து தாக்கப்பட்டாரு, செல்வம் தாக்கப்பட்டாரு, நடராஜன் தாக்கப்பட்டாரு. நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட், நானும் தாக்கப்பட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. இப்போ இப்போ நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குதுன்ற மாதிரி உணர்றீங்களா? நிச்சயமா. உங்களை தாக்கினவர்கள் பாத்தீங்கன்னா அன்புமணி அணியை சேர்ந்தவர்ன்றீங்க. என்ன இருந்தாலும் அவங்களும் உங்க சொந்தங்கள் தானே, உங்க கூட பயணிச்சவங்க தானே. பயணித்தாலும் அவங்க பாக்குற அன்புமணியை கூப்பிட்டு சொல்றாராம், அருளை கொள்ளுவிடான்னு. அருளை கூப்பிட்டு அன்புமணி சொல்லுடான்னு. அதனால அவங்க அன்புமணியை விட ஐயா அருளை விட அன்புமணி தான் நிற்கும். அந்த அடிப்படையில் பண்ணிருப்பாங்க. அவரு தான் பணம் கொடுக்குறாரு. பணம் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்க பணம் இல்லையே. அவர் கொடுக்குற பணம், நிறைய பணம் செலவு பண்றாரு. சரிங்க. நம்மளால அந்த அளவுக்கு நான் சாதாரண ஒரு ஆசிரியர் மகன் தானே. சரிங்க. இதே இவங்க ஒரு கூட்டத்துல அவர் வச்சுக்கிட்டே பேசுறாங்க, அருளை நடமாட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ரசிக்கிறாரு, சிரிக்கிறாரு, இவன் தப்பிச்சுட்டாங்கிறாரு. ஆரம்பத்தில் உங்களை வச்சு இப்ப தொடங்கப்பட்ட இந்த தாக்குதல் உங்க கட்சி நிறுவனர் தலைவர் அவர் மேல நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. அவரை கொலை பார்க்கறாங்க சார். ஐயாவை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா, தலவாணி வச்சு மிதிச்சு ராமதாஸை கொல்லணும்னு சொல்லிட்டான் ஒருத்தன். அவனுக்கு பொறுப்பு போறாரு, மாநில துணை செயலாளர் பொறுப்பு போறாரு. அவர் பேருங்க வினோத் சுந்தரன் ஒருத்தன், கும்பகோணம். ஐயாவை கொல்லணும்னு பேசியிருக்காரு. இதுல வேற எதுவும் தகவல்கள் குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல் எதுவும் உண்டா? இதுல தூண்டுதல் பண்ண அன்புமணியை கைது செய்யணும். என் மீது கொலை நடத்த தூண்டிய அன்புமணியை கைது செய்யணும். சரிங்க.